5-star Samayal. இன்றைக்கு நான் செய்ய போகிற டிஷ்ஷு ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. இதுக்கு பேர் வெஜ்ஃபிலோ ரோல்னு. இந்த டிஷ்ஷு ரொம்ப யூரோப்லேயும் இங்கிலாந்துலேயும் ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு. இதுக்கு கொஞ்சம் சீஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய வித்தியாசமான வெஜிடபிளை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அதை எப்படி அதை செய்ய போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்க வேண்டியது தான். பேனை ஆன் பண்ணி அந்த பேனை ஸ்லிம்மில் வச்சு பேனை ஃபயரில் வைப்போம். அந்த பேன் ஃபயரில் இருக்கும்போது நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிற இந்த பீன்ஸு, கேப்சிகம், ப்ரோக்கோலி, மஷ்ரூமு, பேபிகார்ன், இது எல்லாத்தையும் நான் நறுக்கி சின்னதாக்கி இதில் போடுவேன். இதை போட்டு இதோட ப்ரீ சீஸ் நான் கட் பண்ணி அதில் ரோல் பண்ணி பின்ன அந்த ஃபிலோவை நான் அவனில் போடுவேன் 20 நிமிஷத்துக்கு. அதுவும் 180 to 200 டிகிரியில் தான் நிற்கணும். அந்த டிகிரியில் தான் 20 நிமிஷம் இருந்தால் நல்லா ப்ரௌன் கலர், நல்லா கிறிஸ்பினஸ் வரும். அதுக்கு தனியாக சாஸு மேங்கோ பியூரியில் பண்ணுவேன். இப்போ இது எப்படி பண்ணுவேன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்கோலி எல்லாத்தையும் நான் ஃபைனாக சாப் பண்ணிக்குவேன். ஏன்னா ப்ரோக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக வரும், அதை நான் சாப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் எடுத்த இந்த க்ரீன் பீன்ஸையும் நான் ஏற்கனவே நறுக்கி கொண்டாந்துருக்கேன், ஆனால் இன்னும் சின்னதாக நறுக்க போகிறேன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம இந்த கொண்ட மிளகானுவோம், மஞ்சள் கலர் கொண்ட மிளகா நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பேனுக்கு பட்டர் 1 டீஸ்பூன், அப்புறம் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன். என் சமையலெல்லாம் நான் எப்பவுமே ஆலிவ் ஆயிலும் பட்டர் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணது. காரணம் என்னன்னாக்கா பட்டர் பேர்ன் ஆகாத இருக்கிறதுக்கு. பட்டர் பேர்ன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் தரும். நறுக்கிய வெங்காயம் 1 டீஸ்பூனு, நல்லா ஒரு 3 பெரிய பூண்டு, அதை ஃபைன் சாப் பண்ணிப்பேன். ஃபைன் சாப் பண்ணிவிட்டு வேற பேஸ்ட்டு தேவை கிடையாது, ஃபைன் சாப் பண்ணாவே போதும். இப்போ இதை நாங்கள் வந்து சாத்தி பண்ணுவோம். எப்பவுமே இந்த வெஜிடபிள்ஸ் எந்த ஐட்டமை சாத்தி பண்ணாலும் அந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக வரணும். அதுனா டிரான்ஸ்லூசன்ட் தமிழில் என்ன சொல்லணும்னா வெங்காயம் கலரில் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் சாத்தி பண்ணணும். ஆனால் பேர்ன் பண்ண விடக்கூடாது. பேர்ன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த வெங்காயம் எனக்கு இப்போ டிரான்ஸ்லூசன் வந்த எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த வெஜிடபிளை எடுத்து உள்ளே போடுவேன். ஏற்கனவே நறுக்கி வச்ச இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இது சாத்தி ஆகுது. சாத்தி ஆகும்போது அந்த சீசனிங் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு வேண்டிய அளவுக்கு. இதில் நார்மலாக இந்த டிஷ்ஷில் வந்து நான் சில்லி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம இந்தியன் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் வந்து சந்தோஷப்படும். அதனால் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு சில்லி போட்டு ஆட் பண்ணிடுவேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவேன். ஓவராக குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இதை நம்ம அவனில் ஒரு 20 நிமிஷம் போடுவோம், எல்லாம் கரெக்டாக குக் ஆகும். அதனால் லைட்டாக சாத்தி பண்ணி எடுத்துருவேன். சாத்தி பண்ணி எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போகிறோம். இப்போது அது ரெடி பண்ணி அந்த வெஜிடபிள் எல்லாம் நான் சாத்தி பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே ஃபிலோ பேஸ்ட்ரின்னு ஒரு ஐட்டமு. இது வந்து வெளியூர்லேருந்து வர சாமானு. இது நம்ம நாட்டிலையும் நிறைய கிடைக்குது. இப்போ அந்த நிறைய கடைகளில் வந்துடுச்சு. இது மெலீஸு பேஸ்ட்ரி. இது இப்போ இதுக்கு ஒரு சைடில் கொஞ்சோண்டு ஆயிலு, ஃபஸ்ட்டு ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணுவேன்.
இது காரணம் இருக்குது. இந்த ஆயில் ஏன் 2 ஷீட் நான் இது 2 ஷீட் யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு. திருப்பியும் கொஞ்சம் ஆயிலை போட்டு திருப்பியும் மூடுவேன். இப்போ நாங்கள் ரெடி பண்ண இந்த டிஷ்ஷை இதில் இறக்குவோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் திருப்பியும் உடனே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது வரும். இப்போ இதுக்கு வந்து நான் திருப்பியும் இந்த சீஸு, இது வந்து ப்ரீ சீஸ்னு பேர். நல்ல நட்மேக் நம்ம ஜாதிக்காய், அந்த ஜாதிக்காய் ஃப்ளேவர் கொண்ட சீஸ் இது நான் கட் பண்ணுறேன். 2 பீஸ் தேவைப்படும் எனக்கு, இல்லை 3 பீஸு, எவ்வளோ தேவைப்படும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்குவேன். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே ஒட்டி வச்சுருந்த இந்த ஃபிலோ பேஸ்ட்ரி ஷீட்டை நான் கொண்டாந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சீஸு இதை 3 இப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஜாஸ்தியும் போடக்கூடாது, ரொம்ப குறவாகவும் போடக்கூடாது. அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம், இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. அப்புறம் இந்த பட்டரை திருப்பியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணுவேன் நான். இது ரோல் பண்ணி எடுத்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு 2 காரணம் இருக்குது. பட்டர் 2 லேயருங்க நல்லா போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பட்டர் லேயர் நல்லா போட்டாக்கா அவனில் போடும்போது ஒவ்வொரு லேயரும் கிறிஸ்பியாக வரும். இன்னொன்று ரோல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னாக்கா உள்ள சீஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி எடுத்து அவனில் போட சீஸ் அவ்வளோ மெல்ட் ஆகி வெளியே வராது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு கட் பண்ணி சாஸோடு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ரோலான பேஸ்ட்ரியை நான் எடுத்து அவனில் போட போகிற ட்ரேயில் வச்சுடுவேன். ஆனால் அந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பட்டர் தடவுவேன். சில சமயத்தில் நான் தடவுறது கிடையாது, அது வந்து மீட் ஐட்டம் இருக்கும்போது தடவுறது கிடையாது. ஏன்னாக்கா மீட்லேருந்து வர ஃபேட்டே அதை ஒட்டாது நிறுத்தும். ஆனால் இதில் வந்து ஃபேட் வராதனால இது ஒட்டிக்கும் சில சமயம். அதனால கொஞ்சோண்டு ஆயில் இல்லைனா பட்டர் அவனில் தடவிட்டு அதை வச்சுட்டு ரெடி பண்ணுறேன். இப்போ இது அவனில் போக போகுது. ஆனால் அந்த டைமில் நாங்கள் சாஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு பண்ண வேண்டிய சாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த சாஸ் வந்து ஸ்பைசி கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும். இந்த சாஸை வந்து நான் மாம்பழ சாறில் பண்ணுறேன். இதுக்கு திருப்பியும் நான் கொஞ்சோண்டு பட்டரு, ஆனால் இந்த டைம் நான் வந்து உங்களுக்கு இந்த சாஸ் பண்ணுற இதில் வந்து நான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறது அவசியம் கிடையாது. பட்டர் மெல்ட் ஆகுறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு கார்லிக், சாப்டு கார்லிக், ஒரு டீஸ்பூன் சாப்ட் அனியன். இந்த கார்லிக் அண்ட் அனியன் போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நான் இந்த சாஸில் போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு கார்லிக் அண்ட் அனியன் நல்ல ஃப்ளேவர் தரும். மேங்கோ கூலின்றது மேங்கோ ஷாரு. இது பண்ணும்போது முதலே சொன்னேன் நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணேன்னு. அதே மாதிரி இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் இதுலையும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தாக்கா எப்பவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு சீசனிங் சால்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இதை குக் பண்ண விடுறோம். எப்பவுமே இதை வந்து ஸ்லிம்மில் தான் குக் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப சூடாக இருந்து ஊற்றினோம்னாக்கா கேர்டில் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லிம்மரில் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் அதை போட்டு ரெடியூஸ் பண்ணோம்னாக்கா ஒரு நல்ல கிளேஸும் வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம அவனில் போட்ட இந்த வெஜிடபிள் ஃபிலோவை
20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கோம். அதே சமயத்தில் இந்த சாஸையும் ரெடி பண்ணிட்டேன். நான் சாஸை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த சாஸ் கேர்டில் ஆகும். இப்போ இந்த ஃபிலோவை எடுத்துட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை பாதியாக வெட்டுறேன். நான் பாதியாக வெட்டி இப்போ என் பிளேட்டில் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது பியூர்லி வெஜிடேரியன் டிஷ்ஷு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சாஸை ரெடி பண்ண சாஸை கரெக்டாக அதில் கிளேஸ் பண்ணணும். ஃப்ளேவர் அந்த சாஸ் தான். கிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பர்பஸுக்கு கொஞ்சம் சைடில் விடணும். சிலர் வந்து இந்த சாஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிலர் வந்து இந்த சாஸை இந்த சாஸு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப பாப்புலர் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வெஜிடேரியன் டிஷ்ஷாக இருக்கட்டும், சிக்கன் டிஷ்ஷாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுவாங்க. அதே லாட்டின் யூரோப்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வினிகர் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சால்ட்னஸ் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து வெஜிடேரியன் ஃபிலோ பேஸ்ட்ரி. இப்போ வெஜிடேரியன் கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ரிச் டிஷ்ஷு. ஏன்னா அதில் வந்து சீஸும் இருக்குது, விதவிதமான இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸும் இருக்குது, இந்தியன் பீன்ஸும் இருக்குது, ஃப்ரெஞ்ச் பீன்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம். காராமணி போல் கூட பண்ணலாம், இதில் அவரைக்காய் போல் கூட பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றதை அறிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.